வன்னியர் சங்க மாநாட்டிற்கு தற்போது தமிழ்நாடு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரம் என்ன? வன்னியர் சங்கம் மற்றும் சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் காவல்துறை அந்த மாநாட்டிற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே 12 ஆண்டுகளுக்கு முன்பு மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு வன்னியர் மாநாட்டை அப்போது நடத்திய போது கலவரம் ஏற்பட்ட நிலையில் அதன் பின்னர் மாநாடு நடத்தப்படவில்லை. இந்த நிலையில் மே 11ஆம் தேதி மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வன்னியர் சங்கம் சார்பாக சித்திரை முழுநிலவு மாநாடு நடத்தப்பட இருக்கிறது. இதற்கு காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியிருக்காங்க. குறிப்பாக அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே வாகனங்கள் வர வேண்டும். டிஎஸ்பி அலுவலகத்தில் வரக்கூடிய வாகனங்களுக்கு ஏற்கனவே அனுமதி பெற்று அதற்கான அடையாள அட்டையை பெற வேண்டும். அதே நேரத்தில் சாதி உணர்வுகளையோ வேறு ஏதாவது மற்ற சாதிகளை புண்படுத்தும் வகையில கோஷங்களை எழுப்பக்கூடாது, ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது. வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே வீடியோ பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாநாடை இரவு 10 மணிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் இந்த அனுமதியை காவல்துறை வழங்கியிருக்காங்க. எந்தவித ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாதவாறு அதற்கேற்றவாறு பாதுகாப்பு திட்டங்களையும் காவல்துறை வகுத்திருக்கிறார்கள். மே 11ஆம் தேதி சித்திரை முழுநிலவு மாநாடு மாமல்லபுரம் அருகே நடைபெறக்கூடிய நிலையில இந்த பல்வேறு நிபந்தனைகளோடு காவல்துறை அனுமதி வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி கோகுல்.